ஒரு காலத்தில் ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டில் பல விலங்குகள் இருந்தன. அதில் யானையும் எறும்பும் இருந்தன. யானை மிகவும் பெரிதாகவும் வலிமையாகவும் இருந்தது. அதே சமயம் எறும்பு மிகவும் சிறியதாகவும் ஆளுமை குறைந்ததாகவும் இருந்தது. ஒரு நாள் யானை தன்னுடைய சக்தியை எல்லோருக்கும் காட்ட வேண்டும் என்று நினைத்து காடிலுள்ள சிறிய விலங்குகளை கிண்டலடித்தது. நான் உலகத்தில் மிகவும் பெரிய விலங்கு, எனக்கு போட்டி வர யாரும் இல்லை என்று யானை கத்தியது. அதைக் கேட்ட எறும்பு அமைதியாக யானையின் அருகில் சென்றது. நீ பெரிய வலிமையுள்ளவன் என்று நம்புகிறேன். ஆனால் உன் அளவு மட்டுமே உன்னை பெரியவனாக ஆக்காது. நம் அறிவும் திறமையும் முக்கியம் என்று எறும்பு சொன்னது. யானை சிரித்தது. உன்னுடைய அறிவு என்ன செய்ய முடியும்? நீ எளிதில் மிதித்து விடப்படும் சிறியவள் என்று கிண்டலடித்தது. அதற்குப் பிறகு எறும்பு யானைக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க ஒரு யோசனை செய்தது. இரவு நேரத்தில் எறும்பு யானையின் காது வழியாக உள்ளே சென்று அதை கடித்தது. யானை திடீரென மிகவும் வலியுடன் கத்தியது. ஆனால் எறும்பை எங்கு இருப்பது என அறிய முடியவில்லை. இன்னும் சில நாட்கள் எறும்பு தொடர்ந்து யானைக்கு தொந்தரவு செய்ய யானை மிகவும் பயந்து விட்டது. அந்த வலியிலிருந்து தப்பிக்க எறும்பை மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலையில் வந்தது. எறும்பு யானைக்கு அவசரமாக கூறியது, நான் சிறியவளாக இருந்தாலும் அறிவையும் திறமையையும் வைத்து உன்னை சமாளிக்க முடிந்தது. எதையும் அளவின்படி மதிக்க வேண்டும். சும்மா பெரியதுதான் என்பது மட்டும் பெருமை அல்ல. அந்த நாள் முதல் யானை எந்த விலங்கையும் கிண்டலடிக்காமல் ஒத்துழைத்தது. இதனால் காடு அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனது. கதைநெறி: உடல் பெரியதானாலும் அறிவும் பணிவும் வெற்றி பெறும். அந்த காடில் யானையும் எறும்பும் நண்பர்களாக இருந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்யத் தொடங்கினர். யானை தன் வலிமையால் பெரிய பணிகளைச் செய்தது. மூலைகளில் இருந்து மரங்களையும் கற்களையும் அசைத்தது. நீண்ட தூரம் சுமந்து எடுத்துச் சென்றது. மற்றொரு நாள் ஒரு பெரிய மழைக்காடு முழுவதையும் மூழ்கடித்தது. எல்லா விலங்குகளும் தங்கள் வாழ்வை காப்பாற்ற ஓடின. அதே சமயம் எறும்புகள் தங்கள் குட்டிகளை எடுத்து பாதுகாப்பான இடத்தை தேடிச் சென்றன. ஆனால் வழியில் ஒரு பெரிய ஆறு அவற்றின் பாதையில் கிடைத்தது. எறும்பு யானையிடம் சென்று உதவி கேட்டது. நாங்கள் இந்த ஆற்றை கடக்க முடியாது, நீ எங்களுக்காக ஒரு உதவியாக இருக்க முடியுமா என்றது. யானை உடனே தனது தும்பிக்கையை நீட்டி ஏனைய எறும்புகளை ஒவ்வொன்றாக எடுத்து ஆற்றின் மறுபக்கம் தாங்கிப் போடத் தொடங்கியது. எறும்புகள் அனைத்தும் நன்றாக பாதுகாப்பாக இருந்ததும் யானை மிக மகிழ்ச்சி அடைந்தது. அந்த மழையின் போது யானைக்கும் எறும்புக்கும் நட்பு உறவு மேலும் உறுதியாகிவிட்டது. அவை ஒன்றுக்கொன்று உதவி செய்ததை பார்த்து காட்டு விலங்குகள் எல்லாம் அளவினாலும் வலிமையினாலும் அன்பும் ஒற்றுமையும் மிகவும் முக்கியம் என்பதை உணர்ந்தன. அந்த நாளிலிருந்து யானையும் எறும்பும் மற்ற விலங்குகளுக்கும் உதவியாக இருந்தன. யானையின் வலிமையும் எறும்பின் அறிவும் இணைந்து காடு முழுவதையும் மகிழ்ச்சியாக ஆக்கியது. கதைநெறி: நண்பனின் வலிமையை மட்டுமல்ல, அதன் பேரில் அன்பையும் பாராட்டுங்கள். ஒற்றுமை எந்த பிரச்சனையும் தகர்க்கும். யானையும் எறும்பும் இணைந்து காடு முழுவதும் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தின. யானை தனது வலிமையால் பெரிய வேலைகளை செய்தது. எறும்பு தனது சாமர்த்தியத்தால் யோசனை செய்து வழிகாட்டியது. ஒரு நாள் காடு ஒரு புதிய ஆபத்தில் சிக்கியது. மனிதர்கள் அங்கே வந்து மரங்களை வெட்ட ஆரம்பித்தனர். காடு சிதைவடைந்து விலங்குகள் தங்கள் வீடுகளை இழக்கத் தொடங்கின. எறும்பு யானையிடம் சென்று சொன்னது, நாம் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாம் ஒன்றிணைந்து மனிதர்களை காடிலிருந்து வெளியேற்ற வேண்டும். யானையும் சம்மதித்தது. அதற்கு எறும்பு ஒரு யோசனை செய்தது. மனிதர்களை நேரடியாக எதிர்த்து ஜெயிக்க முடியாது. ஆனால் நாம் அவர்களுக்கு காடு மிக ஆபத்தானது என்று தோற்றம் ஏற்படுத்துவோம். இதனால் அவர்கள் தானாகவே விலகிவிடுவார்கள். எறும்புகள் தங்கள் கூட்டத்தை ஒன்றிணைத்து மனிதர்களின் ஓடைகளில் புகுந்து அவர்களை கடிக்கத் தொடங்கின. யானை தன் பெரிய மடக்கையால் மரக்கிளைகளையும் கற்களையும் எடுத்துக்கொண்டு மனிதர்களின் வழியில் போடத் தொடங்கியது. மனிதர்கள் மிரண்டு விரைந்து ஓடினர். இந்த காடு மிகவும் ஆபத்தானது, இங்கு வேலை செய்வது சாத்தியமில்லை என்று கூறி தங்கள் பொருட்களையும் எடுத்து வெளியேறினர். அதன்பின் காடு மீண்டும் அமைதியாக விளங்கியது. யானையும் எறும்பும் மட்டுமின்றி மற்ற விலங்குகளும் இந்த வெற்றிக்கு மிகுந்த மகிழ்ச்சியடைந்தன. அந்த நிகழ்வுக்குப் பிறகு யானை எறும்புக்கு மிகவும் மரியாதை கொடுக்கத் தொடங்கியது. நான் பெரியதானவன் என்றாலும் உன் அறிவில்லாமல் இந்த காடை பாதுகாக்க முடியாது என்று கூறியது. எறும்பு மெலிதாக சிரித்தது. நாம் இருவரும் ஒன்றிணைந்ததால் மட்டுமே வெற்றியடைந்தோம். ஒற்றுமை எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும். கதைநெறி: ஒற்றுமையும் அறிவும் ஒன்று சேர்ந்தால் எந்த சிக்கலையும் சமாளிக்க முடியும். அளவும் வலிமையும் மட்டும் முக்கியமல்ல, அன்பும் ஒற்றுமையும் வாழ்க்கையின் பெரிய செல்வமாகும்.